ஸோ ஃபுல்லாகவே நம்ம காய்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ரைடு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக போயிட்டுருக்கேங்க. போகாதீங்க பஸ் வருது. அண்ணே ஏறுறது கவனமாக ஏறுங்க எல்லாரும். என்னப்பா எல்லாம் புதருக்குள்ளே போகிறீங்க? வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம சேனலில் ட்ராவலிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறையா வரும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளியோட நெக்ஸ்ட் டே. ஸோ இன்றைக்கி எங்கே ரைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் போக மோட்டோவில் கன்வின்ஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் தாங்க போகிறோம். கொடைக்கானல் போய் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ திரும்பி கொடைக்கானல் போகிறோம். ஸோ சேனல் புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிடுங்க. நம்ம சேனல் ஒரு அவன் சப்போர்ட் கட்டணும் கொடுத்துருங்க கைஸ். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணிக்கு ரைட் பண்ணுற மாதிரி பிளானு. ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா 4:45 ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வரணும். யார் யாரெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய பிளானாக போட்டோம். ஸோ யார் யாரெல்லாம் நம்ம கூட வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் போக கண்டிப்பாக மோட்டோவில் நினைக்கிறேன். ஸோ அவங்க கைஸ் மோட்டோவில் கண்டிப்பாக போகலாம். ஸோ இந்த தடவை நம்ம 4:30க்குனா ரெடியாகி உட்காந்துருந்தோம் கைஸ். அந்தளவுக்கு நம்ம அட்வான்ஸாக கிளம்பியாச்சு. காமிக்கிறேன் பாருங்க. ஒருத்தர் வந்து நம்மக்கிட்டே தம்பி நீ தான் டைமிங் கரெக்டாக வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாப்புல. அவருக்காண்டி இந்த தடவை 4:30க்கு எழுந்திரிச்சேங்க. உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன் அந்த மனுஷனை. அப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரான்ஸ் கொடைக்கானல். ஆமாம் ஃப்ரான்ஸ் குணா குகையை போய் பார்த்துட்டு மஞ்சுபால் பாய்ஸுக்கு. அப்படியா ப்ரோ? இந்த பைக்கில் தான் ப்ரோ. தெரியாத மாதிரி கேட்குறிய ப்ரோ. காய்ஸ் நம்ம காய்ஸ் எல்லாருமே பின்னாடி வர்றாங்க. நம்ம போயிட்டு நம்ம பாலத்தில் போய் நின்றுட்டு எல்லோரும் வந்ததுக்கப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. ஸோ இருட்டாக இருக்கா, அதனால் வந்து கொஞ்சம் வெளிச்சம் வரட்டும். போக மோட்டோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆச்சு கைஸ் நம்ம கொடைக்கானல் போய். அதாவது மேரேஜுக்கு முன்னாடி ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி போனது. ஸோ திரும்பி கொடைக்கானல் போவோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டு. அதே மாதிரி கொடைக்கானலுக்குள்ளே கிடையாது, நம்ம நிறையா ஹிட் அண்ட் பிளேசஸ் தான் போவோம். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதே மாதிரி ஹிட் அண்ட் பிளேசஸே போயிடலாம். அது போக நம்ம சேனலுக்கு நியூ அப்டேட் ஆல்ரெடி இருந்தது, கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்துச்சு, திருப்பி அப்டேட் பண்ணியிருக்கான். ஸோ அதுவுமே உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ சேனல் புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டிட்டு நம்ம சேனலுக்குள்ள அவன்ஸ் போட்டு திறந்து கொடுத்துட்டு கைஸ். நம்ம சேனலில் ட்ராவலிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறையா வரும். அடுத்து பைக்கு சம்மந்தப்பட்ட வீடியோஸும் போடலாம்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் தட்டி விடுங்க, பார்த்துக்குறோம். காய்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6:30 மணி ஆயிடுச்சு. நம்ம கிளம்புனது பார்த்தீங்கன்னா 5 மணி. ஆனால் அப்படி இப்படி அங்கே எல்லாரையும் பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக வண்டி எடுத்து ஸ்பாட்லேருந்து கிளம்பும்போது 5:30 மணி ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மானாமரம் தாண்டி ஹைவேல ஏறிட்டோம். மதுரை ஹைவேல கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் ஒரு 52 கிலோமீட்டர், கரெக்டாக பார்த்தீங்கன்னா 53 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கான். ஸோ நம்ம காய்ஸ் எல்லாருமே முன்னாடி போயிட்டுருக்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 V3 R15 V3, 2 V4, ஒரு தண்டர்பேர்டு, ஒரு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். ஸோ நம்ம காய்ஸ் எல்லாருமே எல்லாம் நம்ம காய்ஸ் தான். ஒருத்தவர் மட்டும் முன்னாடி போகிறாப்புலன்னு நினைக்கிறேன். முன்னாடி போயிட்டாப்புல ஒருத்தவர் மட்டும். ஸோ இந்த ரைடு பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வீடியோ ஆரம்பிச்சிருச்சுங்க கைஸ். இந்த கடையில் தான் டீ சாப்பிட்டோம். மதுரை வந்துட்டாங்க. ஸோ எப்போவுமே மதுரையில் நம்ம இங்கே தான் டீ சாப்பிட்றது. ஸோ சாப்பிட்டு மொத்த கைஸ் இங்கே நிற்கிறாங்க. அப்படியே கிளம்ப வேண்டியதான். இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் காமிக்குது. 200 170 180 காமிச்சிச்சு. பார்ப்போம் கைஸ். குதிரையா இது என்னது கைஸ்? ரோட்டில் நிற்கிது, நடு ரோட்டில். ஸோ மதுரைக்குள்ள பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஓரளவுக்கு டிராஃபிக் நார்மலாக இருக்குது. ஸோ இந்த கேப்பில் வந்து நம்ம டக்குன்னு கிளம்பிடணும் கைஸ். மதுரை விட்டு வெளியில் போயிட்டோம்னா அடுத்து நம்ம வாட்டில் போயிட்டு இருக்கலாம் கைஸ். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஹைவே வந்து ஏரியாச்சு. ஸோ இதுக்கடுத்து ஒரே ரோடு தான். அப்படியே நேராக திண்டுக்கல் போக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே ரூட்டு வளைஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இந்த ஏரியாலாம் கொஞ்சம் இப்போ தாங்க மழைலாம் நின்றுருக்கு.
மழை காலையில் பேஞ்சிருக்கு போல். லேட்டாக வந்தது நல்லது தான் போல் ஒரு வழியாக. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்க்கும்போது அவ்வளோ சின்ன சின்ன மவுண்டன்ஸ் இருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருப்பே ஏற்கனவே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடைக்கானல் வீடியோவில். ஸோ அதே மாதிரி அதே ஃபீலு. என்ன ஒன்று, அப்போ என் ஒய்ஃபோட போனேன், இப்போ தனியாக போயிட்டுருக்கு, அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது அந்த பாலத்தில் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஓரளவுக்கு நெருக்கி அந்த மண் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஹைட்டுக்கு ஒரு ஹைட்டுக்கு ஏற்றுறதுக்கே அவ்வளோ மண் யூஸ் பண்ணுறாங்க கைஸ். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஒரு 120 கிலோமீட்டர் ரைட் பண்ணியிருக்கோம். கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்று அந்த ஹைவே ஃபுல்லாமே ட்ரோன் ஷாட் எடுத்தோம். ஸோ சூப்பராக வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்க. அதே மாதிரி வர்ற வழியில் சூப்பரான ஒரு வியூ உங்களுக்கு காமிக்கிறப்ப அதை எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். கைஸ் இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த பூ தான் இருக்குங்க. இதோட பேர் என்னமோ கோழி கொண்டையா இல்லை வேறு ஏதோ இது ஒரு பேர். இது பேர் என்னங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்குமே சரியாக ஞாபகம் வருது இந்த பேர். அதே மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தாங்க. அது ஃபுல்லாமே காமிக்கிறேன் பாருங்கள். கத்திரிக்காமே கிடக்குங்க காய்ச்சி அந்த பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் சரியான கத்திரிக்காய் இருக்குது. வியூவும் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கைஸ் எல்லாருமே இங்கே நிற்கிறாங்க. காய்ஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டு வந்தாச்சு. வத்தலகுண்டு வரல, வத்தலகுண்டே தாண்டி வந்துட்டோம். ஸோ இதில் இன்னும் ஒரு 600 மீட்டரில் ரைட் எடுக்கணும். எடுத்தால் என்ன கொடைக்கானல் ரோடு தான். ஸோ போகிற வழியில் ஏதாவது ஒரு இடத்துல சாப்பிடலாம்னு பிளானு. எங்கேயும் தெரியல. நம்ம முன்னாடி ஒரு 2 பைக் ஆல்ரெடி போயிடுச்சாங்க. பவர் பெட்ரோல் இருக்கோ? பவர் எதுக்கு? முறுக்கிட்டு போகுமா பவர் பெட்ரோல்? அண்ணே இவனுங்க 2 பேரும் எங்கே நிற்கிறானுங்க? அங்கேயே. அப்போ அங்கே ஒரு கடை இருக்குது, அங்கே ஹோட்டல், அங்கே சாப்பிட்டு போயிடுவோம். அப்போ இன்னும் சாப்பிட்டு கையை கழுவி இருப்பானுங்களே. இந்த அடிச்சானுங்க. காய்ஸ் பார்த்தீங்கன்னா மலை ஏற ஆரம்பித்தாச்சு. ஸோ நமக்கு முன்னாடி போனவங்க இன்னும் காணாதவங்க. ஒருவேளை கொடைக்கானலே போயிட்டாங்களா என்னங்கிறதும் தெரியல. காய்ஸ் ஒரு வழியாக மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பசங்க பார்த்தீங்கன்னா மேலே ஏதோ 4-5 கிலோமீட்டருக்கு மேலே நிற்கிறாங்களாம். ஸோ ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு சொல்கிறாங்க அவ்வளோ அவசரமாக மேலே ஏறி இருக்கானுங்க. காய்ஸ் ஹீல்ஸ் பார்த்தீங்கன்னா வியூ பார்க்க அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது. போகாதீங்க பஸ் வருது. இருங்க பின்னாடி வாங்க. இதுக்கு தான் பூந்து போகக்கூடாது.
அது சும்மா சோக்கா இருக்கணும்ல. இங்கேயே டிராஃபிக் ஆரம்பிச்சிருச்சு. வெறுக்கு முறுக்குறாப்புல. அண்ணே என்னண்ணே ஸ்கூட்டி? வாடா வாடா, ஏண்டா? வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்குங்க காய்ஸ். பெருமாள் மலைக்கு இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ மழை பார்த்தீங்கன்னா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக அங்கே அங்கேயே பேஞ்சிக்கிட்டே இருக்குது. கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கும் போதே சூப்பராக இருக்குங்க. என்ன ஒன்று மழை தான் கொஞ்சம், இல்லைன்னா பேசாமல் ரைடிங் ஜாக்கெட்டை தூக்கி மாட்டிட வேண்டியதான். ரெயின் லேயரை தூக்கி மாட்டிட்டு ஆனால் ஓட்டலாம். கேமரா அப்பெல்லாம் கழட்டி வைக்கணும் ரொம்ப பேஞ்சிச்சுன்னா. தம்பி என்ன ஒரு 10 கிலோமீட்டர் போயிருப்பீடா? இங்கே இருந்து ஹார்ன் அடிக்கிறேன், கத்துறேன் எனக்கு என்ன எங்கே போகிறீங்க? அப்படி பழனிக்கு போனீங்களோ? இதில் நேராக போனால் பழனிக்கு தான் போனேன். சரி எனக்கு 1/2 கிலோ வாங்க சொன்னேன். சரி எனக்கு 1/2 கிலோட்டா. பின்னாடி வர்றதை கூட பார்க்கல. நானும் ஹார்ன் அடிக்கிறேன், புடின்னு பிடிக்கிறிய. இது ஒரே ரோடு தான். விடுங்க வண்டி விடுங்க, நான் கிளம்புறேன். ஆமாம் ரொம்ப ரோடு இறக்கமா இறங்க, பார்த்து இறங்க. அது இந்த அண்ணே ஊட்டி ரோடுன்னு சொல்கிறானே, இப்போ இது ஊட்டி ரோடு இல்லையா அப்படின்னு கேட்குறேன். அப்புறம் எதுக்கு முறுக்கி பிடிச்சா? அந்த மீட்டர் இங்கேயும் காமிக்கட்டுமே. அக்கில பிடிச்சிருவாப்புல பிரதீப் முன்னாடி. பிரதீப் இங்க வாங்க, முன்னாடி வாங்க. போயிட்டு வந்துடுவான், வந்து எடுப்போம், வரும்போது எடுப்போம்டா. காய்ஸ் பெரிய மன உளைச்சல் காய்ஸ். இதே ரோட்டில் போயிருப்போம். மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா அலோடு இல்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஸோ இப்போ இங்கே போனவங்க சொல்கிறாங்க பக்கத்துலேயே, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த கேட்டுக்கு முன்னாடியே வண்டியை நிப்பாட்டு, அதுக்கு சைடில் ஒரு பாதை போகும், அதில் போயிட்டு வந்துடுங்க, வண்டியை தான் உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே தான் வந்துட்டேன் அப்படின்னு ரிட்டர்ன் கிளம்பி போயிட்டாங்க. இன்றைக்கி நம்மளா அவங்களான்னு பார்த்துறோம். அண்ணே காட்டுக்குள்ளே போகிறீங்க, எங்கேண்ணே போகிறீங்க? அண்ணே காட்டுக்குள்ளே இந்தா இதுக்குதான் இப்போ கலெக்டரா டே ஒன்லி பைபாஸ் ரோடு தான் எடுக்கிறது. யாரு நீ? ஒவ்வொரு ஆளா வந்து டோக்கன் போடுங்க. வணக்கம், நான் உங்கள் வாணி பிளாக்ஸ். எங்க இருக்கணும் நடுக்காத்து. என் தம்பின்னு சொல்லுவீங்க, ஆனா என் தம்பி கிடையாது, இவன் காவலி பையன். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம 5 வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஃபால்ஸு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப கடுப்பு ஏற்றிட்டாங்க கைஸ். ஸோ ப்ரைவேட் ஃபால்ஸு உள்ளே வர முடியாது, போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி எங்களை வெளில அனுப்பிட்டாங்க. அப்புறம் உள்ளே போய் லோக்கலில் ஒரு வில்லேஜுக்காரன்ட்ட கேட்டோம். ஸோ அவங்க அந்த பைக்கை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதோட அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம் நடந்து. ஸோ இந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு வியூவில் காமிக்கிறேன். காய்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் இது தான்.
வாட்டர் ஃபால்ஸோட மேல் பகுதியில் நிற்கிறோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே எப்படி போகிறாங்கன்னு தெரியல, ஆனால் அந்த அங்கே போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம், முடிஞ்சால் ட்ரை பண்ணி பார்ப்போம். காய்ஸ் ஃபால்ஸோட கீழ் பகுதிக்கு இப்போ நடந்து போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் காமிக்கிறேன் பாருங்க. அண்ணே ஏறுறது கவனமாக ஏறுங்க எல்லாரும். சார் சொல்ற கேளுங்க, விளாகர் வந்து உண்மையா சொல்லுவாப்ல. ஆமா, யூடியூப்ல போடுவாப்ல. கூட்டிட்டு போய் போனா கைஸ் இது வழியாக தாங்க போய் ஆகணும். போய் இது வழியாக கீழே அங்கே போகணுங்க. கைஸ் அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். இப்போ பாதை ஃபுல்லாக பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. பாதை இல்லை இப்போ ஏன் இந்த பாதை இருக்குண்ணே. காய்ஸ் எவ்வளோ செங்குத்தாக இறங்குதுன்னு பாருங்கள். ஸோ பாதை இருக்குல்லாமே நவீனே ரொம்ப ஜாலியாக போகிற போல. ஏய் என்னப்பா எல்லாம் புதருக்குள்ளே போகிறீங்க. காய்ஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃபால்ஸுக்கு பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ சரியான அட்வென்ச்சர் ரோடாக இருக்குங்க. திருப்பி இதில் எப்படி ஏற போகிறோம்னு தெரில. அண்ணே நீங்கள் யூத்துண்ணே, நீங்கள் கரெக்டாக போயிருவீண்ணே. அதான் போயிட்டீங்களே. கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அஞ்சுவீடு வாட்டர் ஃபால்ஸோட கீழ் பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், வியூ காமிக்கிறேன். ஃப்ரெண்டு வியூ எப்படி இருக்குன்னு. ஸோ அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது. காய்ஸ் மொத்த பைக்கு இங்கே தான் நிப்பாட்டியிருந்தோம் எல்லாருமே. ஸோ ஃபால்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு, கிளம்ப வேண்டியதாங்க. ஒரு டீ கடையை பார்த்து டீயை குடித்தோம். ஸோ அப்படியே கிளம்பியாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 3:30 மணி. இந்த டீ கடையில் உள்ளவங்க ஃபுல்லாக சொல்கிறாங்க சரியான கூட்டமாக இருக்குது, மேலே டிராஃபிக் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கதையும் தெரியல, போனால் தான் தெரியும். காய்ஸ் டிராஃபிக்கை பாருங்கள், செம்ம டிராஃபிக்கு. ஸோ வர்ற வண்டியும் ஃபுல்லாக இருக்குது, போகிற வண்டியும் ஃபுல்லாக இருக்குங்க. இதனால தான் பைக்கில் வர்றதுக்கு வந்து ஆசைப்படுறது. TN65 மதுரை வண்டி. ஆசிக் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். ஸோ சில்வர் ஃபால்ஸில் தண்ணி நல்லா வருது காய்ஸ்.
ஸோ மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு, சரியான மிஸ்ட்டு கவர் ஆகிருக்கு. ஸோ டிராஃபிக்கில் சரியான டிராஃபிக்கு. ஆனால் பைக்கோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதுதான் கைஸ், நம்ம ஆட்டில் வளைச்சு வரலாம். TN65 நம்ம ஊர் வண்டிங்க. காய்ஸ் பார்த்தீங்கன்னா இது நம்ம பூம்பாறை போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ கடைசியாக மோட்டோவில் பண்ணியிருப்போம். என்னடா அதுக்கப்புறம் பூம்பாறையில் இருக்குல்ல, இங்கே இருக்கிய ஒரு வீடியோ இன்னத்தையும் காணாமே அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ பூம்பாறைலாம் போகவே இல்லை காய்ஸ். நம்மளோட வந்தவருக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தவருக்கு R15 V3 லெவலில் ரேடியேட்டர் ஃபேன் ஓடாமல் டெம்பரேச்சர் ஓவர் ஆகிடுச்சுங்க. ஸோ நேற்று ஃபுல்லாக மெக்கானிக் கடையை தேடி தான் போய் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். கடைசி வரைக்கும் மெக்கானிக் கடையே கிடைக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலைல வர சொல்லியிருக்காப்புல, ஒரு மெக்கானிக் கடையை தேடி வாங்க பார்த்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட இங்கேயே இருந்துட்டோம். பூம்பாரெலாம் போக முடியாது அப்படின்னு. இங்கேயே பார்த்தீங்கன்னா ரூம் யாருக்குமே கிடைக்கிறதில்ல கைஸ். ஃபுல்லாகவே ரூம் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டல் மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. அதுவும் ரேட்டு அநியாய ரேட்டுங்க. மொத்தம் 9 பேர் வந்தோம். 9 பேருக்கு சேர்த்து 5000 ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 500 கிட்ட மேலே. ஸோ அதனால் இங்கேயே சேவ் பண்ணிட்டாங்க கைஸ். ஸோ இந்த வீடியோவை இந்த டே இன்னையோட எண்டு பண்ணேன். வேறு கண்டினியூ வீடியோ டே 2 அடுத்த வீடியோ வருங்க. ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிடுங்க. நம்ம சேனலுக்கு லவன் சப்போர்ட் பண்ண விட்டாங்க. ஸோ டாடா, see you guys.